சார், ஆனா கைது செய்யப்பட்ட அந்த 6 காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த காவலர்களுடைய குடும்பத்தினர் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயரதிகாரிகள் சொன்னதை தான் இவங்க வந்து கேட்டாங்க, இவங்கள மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அவங்கள கைது பண்ண மாட்டீங்க, அவங்க சொன்னதானே இவங்க கேட்டாங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வி ஒன்று எழுது சார். என்னன்னா, இது போன்ற பிரச்சனைகள் எப்ப வந்தாலுமே அப்ப வந்து இந்த எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இது போன்ற காவலர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் வந்து ஐபிஎஸ் கிரேடில் இருக்க அதிகாரிகள் வந்து எப்பயுமே தண்டனை பெற மாட்டுறாங்க, அவங்க ஈஸியாக ஸ்காட் ஃப்ரீயாக போயிடுறாங்கன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இதை பற்றி ஒரு முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய பார்வை. அதாவது அந்த எஸ்பியும் கூட அந்த ரெக்கமெண்டேஷன் ரிசீவ், அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கிற காவல்துறையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆளுகின்ற அரசை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படும் போது, சார் அந்த எஸ்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் ஊர் ஆடியோவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் ஊர் பிடிஓவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு மக்கள் போய் எப்படி அவங்க அரசியல்வாதிகளையும் அவங்க தெரிஞ்ச அதிகாரிகளையும் அணுகுவது ஒரு நடைமுறையாக இருக்குது. அது தவிர்க்க முடியல, அது எல்லோருமே செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட காவலர்களுடைய மனைவிமார்கள் உணர வேண்டிய இது என்னது அப்படின்னா, அந்த எஸ்பிக்கு ரெக்கமெண்டேஷன் வராமல் இருக்கவே இருக்காதுங்க. நல்ல ஊடகவியலாளரே நீங்கள் நல்லா உள்வாங்க. இதை உற்று நோக்க வேண்டிய எந்த எஸ்பியாக இருந்தாலும், இப்போ எனக்கு நான் வந்து சென்னை ஹார்பரில் இருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ரெக்கமெண்டேஷன் எனக்கு வந்திருக்கு. அதில் வந்து நான் எனக்கு வந்த ரெக்கமெண்டேஷனில் ஏன்டா எனக்கு ரெக்கமெண்டேஷன் நீ ஃபோன் பண்ண அப்படின்னு யார்கிட்டையும் சண்டைக்கு போக முடியாது. கண்டிப்பாக அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டு, ஏப்பா இந்த வழக்கில் அந்த வழக்கில் திருட்டு போனதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்க முடியும், சொல்லக்கூடும், சொல்ல வேண்டும், அப்படி தான் நடக்கணும். இல்லை எனக்கு வந்து ஐஜி சொல்லிட்டாரு, எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சி முடிஞ்ச வரையும் அதை கண்டுபிடிச்சி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படி சொல்லி தான் ஆகணும்.